இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா பெட்ரோ சயின்ஸ் பெட்ரோல் கம்பெனியோட சயின்ஸ் மியூசியம். எனக்கே தெரியாது, அவங்க தான் இதை ஓன் பண்ணிருக்காங்க. இதுதான் எனர்ஜி கேப்சூல். எங்க பாருடா, என்னடா இது? பிள்ளைங்களாம் ரொம்ப கியூரியஸா இருக்காங்க, நம்மள இப்ப உள்ள விட மாட்டாங்க. பாருங்க வெல்கம் பேக் டு வாக் வித் யோகா. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா பெட்ரோ சயின்ஸ் KLCC ல இருக்கு. கூட்டத்தை பாருங்க, பயங்கரமா இருக்கு. Alright gang, welcome back to Walk with Yoga. Okay guys, டிக்கெட் வாங்கிட்டோம் பெட்ரோ சயின்ஸ்க்கு. உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஏங்க அதான் நம்ம சொன்னல ரொம்ப கூட்டமா இருக்குன்னு. ஸ்கூல் ஆக்டிவிட்டிலாம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் மலேசியா சயின்ஸ் மியூசியம் பை பெட்ரோனாஸ்ல. இப்போ வந்துட்டோம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் போல. பட் இங்கே நம்ம கத்திலாம் பேச முடியாது, ரொம்ப அமைதியாக இருக்கு இடமே. என்ன சத்தம் ஓபன் ஆயிருச்சு. வந்து மலேசியன் பெட்ரோல் கம்பெனி பெட்ரோனாஸ் ஷெல் இந்தியன் ஆயில் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் கம்பெனியோட சயின்ஸ் மியூசியம். எனக்கே தெரியாது, அவங்க தான் இதை ஓன் பண்ணிருக்காங்க. இப்போ வரப்பதான் எனக்கு தெரியுது. இந்த இடத்த வந்து ஏன் சூஸ் பண்ணனா, நான் நிறைய பேர் இதை பேசி கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால இருந்து விசிட் வருவாங்க, ஆனா இந்த இடத்த வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. ஏன் இந்தியா வரைக்கும் போகணும், தமிழ்நாடு வரைக்கும் போகணும்? நான் மலேசியனுங்க, எனக்கே தெரியலங்க இந்த இடம். வெக்கமா இல்ல? இப்பதான் வந்திருக்கேன். இப்ப உள்ள போந்தானே எனர்ஜி கேப்சூல் இருக்குன்னு சொன்னாங்க. உன்னதாண்ட தெரியிட்டு இருந்தேன். இதுதான் எனர்ஜி கேப்சூல். ஒரே கேப்சூல். ஓகே, இப்ப நம்ம போவோம். இல்லங்க, உள்ள போந்தானே இந்த ஒரு முட்டை மாதிரி. தேங்க் ப்ரோ. உள்ள போந்தானே எனர்ஜி கேப்சூல்னு ஒண்ணு சொன்னாங்க. ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு இடம், அதுல உட்காந்துருக்கோம். அந்த ஊர்ல தவாசம் தள்ளிடுமோ. ஐயோ, அரை சொல்லா சொல்றானே. எதுக்கோ பிடிச்சிக்கிறேன்டா. ஓகே இதுவாதான் கிட்ஸ் எல்லாம் வேற இடம். நம்ம வந்து 90s கிட் எல்லாம் வருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் தான். தேவையில்லாம 90s கிட்ட வந்து பிறந்துட்டு போன்னு தோணுது சார். கல்யாணம் ஆகல சார், இன்னும் பொண்ணு கிடைக்கல சார். எனக்கு கல்யாணம் ஆகணும். எனக்கு கல்யாணம் ஆகுமா? என்னடா ஒரே இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. Solution for healthcare, education, data and supercomputing. More tasks. To build a greener world. Human ingenuity is capable of finding new solutions like those we've seen today. Progress and sustainability. We hope you have enjoyed your trip to Petro Science today. இப்பதான் அந்த கேப்சூல்ல இருந்து வெளியே வந்தோம். ரொம்ப 10 மினிட்ஸ் நல்ல ஒரு கிரீன் டெக்னாலஜி பத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நேர்ல பார்த்ததும் தெரியும், தெரியல நீங்க ஃபுட்டேஜ்ல பார்த்தது எப்படி இருந்துச்சு. இப்ப வந்து சயின்ஸ் சென்டருக்குள்ள போவோமா நம்ம. இங்க பாருடா, என்னடா இது? ஸ்பைனஸ் சன் ஆர்ட். இதே காட்டுதுடா. இது பாரு. வாவ். குழந்தைங்களோட குழந்தைகளாவே மாதிரி மாறிடும். இந்த குழந்தையே நீங்க தான் சார். நல்லா இருக்கீங்க இடம். என்னன்னு தெரியும். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? கீழே இருக்குவா. நம்ம கூட இருக்குடா. அந்த அவங்ககிட்ட போட்டிப்போம். இந்த சுத்தரு தான் வந்து இஃபெக்ட் இருக்கு தானே. பண்டைய சுத்தலாம். வெரி குட். இந்த மாதிரி ரொம்ப கிளவர் பாயா வரும்.
சைஸ் ஓகே, டயர் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் எனக்கு அந்த பையனுக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுறீங்க. இது என்னடா எனக்கு சொல்லி கொடுக்கணும். தம்பிங்களா என்ன பண்றீங்க? அப்போ நீ ஆல்ரைட் கேங், வெல்கம் பேக் டு வாக் வித் யோகா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டுங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? பிள்ளைங்கள இன்ட்ரெஸ்டிங் விளையாடிட்டு இருக்கு, நம்ம கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம அடுத்த இதுக்கு போயிருவோங்க. பிள்ளைங்களாம் ரொம்ப கியூரியஸா இருக்காங்க, நம்மள இப்ப உள்ள விட மாட்டாங்க. வாங்க அடுத்ததுக்கு போவோம். இங்க என்னமோ போட்டிருக்காங்க. ஷூட் இது என்னது? ஓய்சிலிக்ரினிக்ஸ் கோப்பி. என்னடா பண்ணது? இருக்கணுமோ? இல்லப்பா இல்லப்பா. Oh, spin the drum. Oh. விதமா இருக்கு. ஸ்ட்ரிங்கோட விருதத்துல நேர்ல பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கொடுத்துருக்காங்க. சவுண்டு சவுண்டோட இது நிறைய பேருக்கு தெரியாது சவுண்ட் வேவ் எப்படி மூவ் ஆகுதுன்னு. இது முந்தி நான் படிச்சிருக்கேன். ஏன் இப்போ என்னன்னா இதுல வந்து ஒரே ஒரு பிளாக் மட்டும் நவுத்தி ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். இப்போ யோசிச்சேன், ஒன்றும் ஐடியா வரல. அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு ஸ்கொயர், இது ரெக்டாங்கிள். பார்த்துதான் ப்ரோ ஆகணும். நானும் பார்த்து ஏமாந்தேன் ப்ரோ. எப்படி ப்ரோ? நல்லா நல்லா சொன்னீங்க. இதுதான் அந்த ஸ்கொயர். இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஸ்கொயர். இது ஸ்கொயர். இது முடியாது ப்ரோ. இது ரொம்ப மூளையை கசிஞ்சு புளிய வேண்டியதா இருக்கு. இது என்னது? நீங்க மத்த மாதிரி எடுத்து அவ்வளவு பைசா வேணாம் ப்ரோ, அவ்வளவு அறிவாளி இல்லை நானே. ஓகே அடுத்தது அருமை அருமை அரிச்சமாவே தெரியுது. எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி? நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் தெரியுது. ஏன் நான் கேட்ட ஆளுங்களாம் ரொம்ப ரிக்ரெட் பண்ணாங்க. இங்க வந்து பார்க்காம போயிட்டாங்க. வீடியோல பார்த்துட்டு தான் தெரியும். நம்ம வீடியோல பார்த்தாலே அவ்வளவு இருக்கு. வாவ் பாருங்க, என் மேல பட்டாம்பூச்சிகள்லாம் பட்டாம்பூச்சிடி. இது என்னது பாருங்க, இப்ப இறங்குறாங்க. வாவ், எல்லாம் சயின்ஸே போல தெரியும். இன்னும் நவருது. சயின்ஸ் மியூசியம்னா சும்மாவா? சரி நீ வாங்கிட்டு வாங்க. பாருங்க, நீ வாப்ப. நிறைய விஷயம் இருக்கா, எதை ட்ரை பண்றதுன்னே தெரியலையா. என்ன புரோட்டீன் கொப்பர்? ஓ பார்த்துட்டேன். வந்துட்டேன். ரொம்ப மூளையை பாய்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்த நாள் நீங்க வாய்ப்பு கொடுத்து அடுத்து போவோம். குறுகுறல் பாக்குறேன். புரியலையே.
புரியுது புரியுது. வீட்டை வந்து பாரு. ஏன் கத்துற? சரி சரி சரி. இறங்குதுடா என்னடா பேரு கட்டுற மேல ஏறும்போது என்னது இது? அசையாத மரம் ஒன்றே உயிர்ந்தது கீழே. அது ஃபுல்லா ஏறணும்டா. ஓல்ட் வெறும் பாதி தான் ஏறிடுச்சு. முடியலடா. நீ வந்து பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. சுத்தி சுத்தி வந்தீக சுற்று விழியால் சுட்டீக. ஐயோ நானும் சொன்னேன். ஆண்டி 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 புடிச்சிருச்சு ஆண்டி. கொலாச் பண்ணு. ஆனா இங்க போய் அடிக்கணும். பாக்க போனா என்ன நம்ம பேசுறா இருந்தாலும் ஓகே. கை உடஞ்ச மாதிரி இருந்தா இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. வந்தா எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு வந்தா எப்படி ஃபீல் பண்ண போது. ஓ ஒன்றும் முடியலனாலும் இப்படிதான் மோஸ்ட்லி எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இந்த ரப்பர் போட்டு ஓட்டுறது, காயின் ஓட்டுறது லைன் அப் பண்ணுவோம். இதான் ட்ரை பண்ணுவோம். அப்போ மொதல் இவர் எப்படி ஓட்டுறாரு. ஏதோ இப்போ நம்ம ஆட்டோக்கார தம்பி போறாரு. போயிட்டு ஓட்டி வெற்றியுடன் திரும்பி வா. நம்ம முடிச்சுட்டீங்க போ.